இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வார்த்தை கேட்கிற யூடியூப் மூலமாகவும் சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளைகளில் 1 சாமுவேலின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கு உன் சந்தையில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனஈனம் பண்ணுவார்கள், கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நன்றாக இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனஈனம் பண்ணப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவரை கனப்படுத்துகிற குடும்பத்தை, தேவ ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரை கன ஈனம் பண்ணுறவங்களை கர்த்தர் கன ஈனம் பண்ணுறார். ஆமென். ஆகவே ஆண்டவருக்கு நம்ம கனத்தை கொடுக்க வேண்டும். எல்லா விதத்திலும் கர்த்தரை நாம் கனப்படுத்த வேண்டும். தேவன் அதை விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், என் மகிமையை நான் வேறொருவனுக்கு கொடு. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவருக்கு தான் தரணும். சங்கீதங்களின் புத்தகத்தில் தாவீது சொல்றார், 22ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம் வாசிங்க. 22ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள், இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவரில் பய பக்தியாயிருங்கள். ஆமென். பாருங்கள், தாவீது சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள், யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். ஆண்டவரை கனம் பண்ண வேண்டும் என்று இங்கே தாவீது எழுதுவதை பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டவர் கனத்தை விரும்புகிறார். தேவனுடைய கனத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு பயந்து நடப்பது ஆண்டவரை கனப்படுத்துவதாய் காணப்படுகிறது. ஆகவே கர்த்தரை கனப்படுத்துகிறவரை தேவன் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்தினாக்கா ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். இந்த ஆராதனை நேரம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலை என்பது தேவனை கனப்படுத்துகிற ஒரு காரியம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் வரலன்னா கர்த்தரை கனஈனம் பண்ணுறீங்க. ஆகவே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, காலத்தை கர்த்தருக்கு என்று கொடுக்கும்போது அது கனப்படுத்துகிற விஷயமா இருக்கிறது. ராஜா ஆகாஸ்வேர் ராஜா எஸ்தரின் புத்தகத்திலே பார்க்கிறோம், வஸ்தியை அழைப்பிக்கிறார். அழைக்கும் பொழுது அந்த வஸ்தி ராஜாவை கனஈனம் பண்ணுகிறார். ராஜா அழைத்து அனுப்பும் பொழுது அவள் அங்கே தனி ஒரு பந்தியை ஏற்படுத்தி வரமாட்டேன் என்று சொல்லி அனுப்புகிறாள். பாருங்கள், 127 நாடுகளுக்கு ராஜாவாக இருக்கிற ஆகாஸ்வேர் ராஜா கூப்பிடும் பொழுது வஸ்தி வரவில்லை. அதனாலே ராஜா மிகவும் கோபமடைகிறான்.
என்னன்னா அங்க இருக்கிற மற்ற ராஜாக்கள், அங்கே விருந்துக்கு வந்திருக்கிற மற்ற ராஜாக்கள் எல்லாம் கேட்குறாங்க, ஒரு ராஜாவுடைய மனைவி ராஜாவை கனவீனப்படுத்துவது எங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அந்த நாட்களில் அவங்க சொல்லுகிறார்கள். அந்த நாளில் தேவனுடைய பிள்ளைகளே நாம் பார்க்கிறோம், இந்த வஸ்தி ராஜ சமூகத்தை விட்டு தள்ளப்படுவதை நாம் பார்க்கிறோம். காரணம், ராஜாவை கனப்படுத்தாதனால இந்த வஸ்தி ராஜ சமூகத்தை விட்டு தள்ளப்படுகிறார். ஆமென். இங்கே நாம் இந்த நாளிலே ஆண்டவருக்கு கனத்தை கொடுப்போமானால் தேவன் நம்மை கனப்படுத்துவார். அவங்க சொல்றாங்க, அங்க இருக்கிற ராஜா எல்லாம் சொல்றாங்க, எஸ்தரின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், பாருங்க, மற்ற ராஜாக்கள்லாம் சொல்றாங்க, வரக்கூடாது என்றும், ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜ கட்டளை பிறந்தது. அது மீறாதபடிக்கு ராஜ கட்டளை பிறந்து அது மீறாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி மற்ற ராஜாக்கள் எல்லாம் இந்த ராஜாவை என்ன பண்றாங்க, ஆலோசனை கொடுக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு எரிச்சல், கோபம் உண்டாகிறது. ராஜாவை கனவீனப்படுத்தினபடினாலே எல்லாருக்கும் ஒரு கோபம் உண்டாகுது. அன்றைய தினமே பெர்சியாவிலும் மேதியாவிலும் பிரபுக்கள், ஸ்திரீகள், ராஜஸ்திரீகள் செய்தியை கேட்டபோது ராஜாவின் பிரபுக்கள் எல்லாரும் அப்படியே சொல்லுவார்கள். மிகுந்த அசட்டையும் எரிச்சலும் விலையும். பாருங்க, அங்க சொல்லப்பட்டு 18ஆம் வசனத்தில் எல்லாரும் கோபப்படுறாங்க. எல்லாருக்குள்ளும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உண்டாக காரணம், இந்த வஸ்தி ராஜா சொல்லுக்கு கீழ்ப்படியாதனாலே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான். 1 சாமுவேலின் புத்தகத்தில் 15ஆம் அதிகாரம் 22 28 ஒரு வசனம் வாசித்தாக தெரியும். அங்க சவுல் என்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். வாசிங்க. சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்றது பில்லி சூனியம் பாவத்திற்கும் ஓட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். சவுல் சொல்றாரு, சாமுவேல் சொல்றாரு சவுலுக்கு, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே கர்த்தருடைய ராஜ சமூகத்தை விட்டு முதல் ராஜா, ஆமென், முதல் ராஜா சவுல், கர்த்தர் அவனை புறக்கணித்து அவனை புறக்கணித்தீர். நீ இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும்
புறக்கணித்து தள்ளினார் என்றான். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டான், அது கிழிந்து போயிற்று. அப்போது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். ஆமென். அங்க என்ன சொன்னாரு? தோழிக்கு, உத்தமையாகிய தோழிக்கு கொடுப்பாரு. இங்க உன் தோழனுக்கு கொடுப்பாரு. ரெண்டு வார்த்தை எப்படி மிங்கலாவது பாருங்க. காரணம் கீழ்ப்படியாமை. ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவதில்லை, வார்த்தையை கேட்பதில்லை, கவனிப்பதில்லை. அவன் இஷ்டம் போல வாழ வேண்டியது. ஆண்டவருக்கு இஷ்டமா வாழாம நமக்கு இஷ்டமா இருக்குதோ அதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். ஆமென். அதுதான் நாம கனஈனப்படப்படுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நாமோ அந்த கனத்துக்கு பாத்திரமாய் நடப்பது இல்லை. ஆமென். எத்தனை பேர் நாம் கனப்படுத்தும்படி நடந்து கொள்கிறோமோ அவர்களை தான் தேவன் கனப்படுத்துவார். அல்லேலூயா. நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். என்னை கனப்படுத்தும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவர் யாரையும் கனவீனப்படுத்த விரும்புவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகளில் பார்க்கிறோம், 12ஆம் அதிகாரத்தில் வேதம் அழகாய் சொல்லுகிறது. 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 12:9. ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாய் இருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன். ஆமென். சோத்துக்கு வழி இல்லாம தன்னை கனமுள்ளவனாக காண்பித்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. சோத்துக்கே வழி இல்லையா, ஆனா என்ன, ஆனா கனம் பெற்ற போல காட்டிக்கிறது சில பேர். அது என்ன பிரயோஜனம் அப்படின்றார். அல்லேலூயா. ஆகாரம் இல்லாதவனாய் இருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்கிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாய் இருந்து பணிவிடை செய்கிறவனுக்கு அவன் கனம் பண்ணப்படுவான். ஆமென். சாதாரண ஒரு பெண் ஒரு யூத ஸ்திரியாய் காணப்பட்டாள். அவள் சாதாரண பெண்ணாக இருந்தாலும் கூட ராஜாவை கனம் பண்றா. ராஜா முன்பாக நிற்பதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினாள். ராஜா முன்னாடி நிற்கிறனாக்கா அழகாக காண்பிக்கணும். ராஜா முன்னாடி நிற்கணும்னு சொன்னாக்கா அதுக்கேற்ற உடைகளை உடுத்தணும். ராஜா முன்னாடி நிற்கணும்னாக்கா ஒழுங்காக இருக்கணும், ஒழுக்கம் மட்டும் இருக்கக்கூடாது. ஆமென். நானும் பாஸ்டர் தான், நானும் ஊழியக்காரன் தான், நானும் விசுவாசித்தான், நானும் தேவ பிள்ளை தான் காட்டக்கூடாது. மாதிரியாக வாழணும். ஆமென். மாதிரிகளாக கிறிஸ்துவுக்கு மாதிரியாக இருக்கணும், நற்கந்தங்களாக இருக்கணும். ஆமென். இப்போல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ஒரு மாதிரி இப்போல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, வேற மாதிரி ப்ரோ, இப்போல்லாம் வேற மாதிரி இருக்கிறாங்க. கவனம்லாம் எங்கேயோ இருக்குது. இங்கே பிரசங்கத்தை கேளுங்களானாக்கா கவனம்லாம் எங்கேயோ இருக்குது. மோளத்தை அடிக்கலாமா, டங்குன்னு அடிக்கலாமா, என்ன பண்ணலான்னு பேசி யோசிச்சுக்கிறான். ராஜா கனம் பண்ண விரும்புகிறபடி நம்ம நடந்துக்கணும். எஸ்தர் தன்னை ஆயத்தமாக்கினா, அழகுபடுத்தினா, ராஜா விரும்புகிற மாதிரி தன்னை மாற்றிக்கினான். இயேசு ராஜா விரும்புகிற மாதிரி நீங்கள் மாறணும். புத்தி உள்ள ஸ்திரீ இருந்தாங்க, புத்தி இல்லாத ஸ்திரீ இருந்தாங்க. 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாத ஸ்திரீகள் அவர்களும் ஆயத்தமாக தான் இருந்தார்கள். கையில் என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ராஜா வரும்போது, இயேசு ராஜா வரும்பொழுது கையில் அவங்க எண்ணெய் இல்லாமல் தீவெட்டி எரியாதபடிக்கு அணைந்து போயிற்று.
ஆனால் 5 கன்னிகைகள் ஆயத்தமுள்ளதாக இருந்தாங்க. அவர்கள் அந்த அந்த விளக்கு எரிந்து கொண்டிருந்தது, எண்ணெயும் கையில் இருந்தது, ஸ்டாக் இருக்குது. அல்லேலூயா. புத்தி இல்லாத ஸ்திரீகள், புத்தி உள்ள ஸ்திரீகள், புத்தி உள்ள ஸ்திரீகள் கனம் பெறுகிறார்கள், புத்தி இல்லாத ஸ்திரீகள் தள்ளப்படுகிறார்கள். நம் சபையில் இருக்கிறவங்க அப்படித்தான். புத்தி உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, புத்தி இல்லாதவங்க கைவிடப்படுவாங்க. அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறீங்க? புத்தி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? சபையில புத்தி இல்லாதவர்களா இருக்கிறீங்களா? ஆயத்தமா இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம் கர்த்தருக்கு முன்பாக? எஸ்தர் பாருங்க, தன்னை ஆயத்தப்படுத்தி வந்தா. எஸ்தர் கனப்படுத்தப்பட்டா. ஆமென். எஸ்தர் ராஜாத்தியாய் மாறினாள். எஸ்தர் ராஜாவின் செங்கோலை பிடித்தாள். ராஜாவுடைய மோதிரம் அவர் கையிலே கொடுக்கப்பட்டது. எஸ்தர் கனப்படுத்தப்பட்டா. எஸ்தர் நிமித்தம் யூத ஜனங்கள் காப்பாற்றப்பட்டாங்க. எஸ்தரின் புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த எஸ்தரின் புத்தகம் 6:10. அப்போது ராஜா ஆமோனை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். ஆமென். ஆமென். இங்கே ஆமானை குறித்து பார்க்கிறோம். ஆமான் மொர்தெகாய்க்கு ஒரு தூக்கு மேடையை உண்டாக்குறான், ஆமானை போடணும்னு சொல்லி. ஆனால் எஸ்தரோ ஞானமாய் நடந்து, எஸ்தர் ராஜ சமூகத்தில் எஸ்தர் போய் நின்று, ஆமென், ராஜாவுடைய கண்களிலே தயை கிடைக்க நின்று, ஆமென், அவருடைய செங்கோலை பிடித்தால் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ராஜா ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததானால், ஆமென், ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்துக்கு நீட்டினான். ஆமென். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்போது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால், நான் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வரவேண்டும் என்றாள். அப்போது ராஜா எஸ்தர் சொற்படி செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். ராஜாவும் ஆமானையும் வர வைக்கிறார். அங்கதான் விஷயம் இருக்குது. ராஜா கிட்ட சொல்லுவதற்கு அவள் ராஜாவையும் ஆமானையும் வர வைத்து ராஜாவுக்கு எடுத்து சொல்றா, இந்த மாதிரி ஆமான் யூத ஜனங்களுக்கு விரோதமாக, மொர்தெகாய்க்கு விரோதமாக, ராஜா கனம் பண்ண வேண்டிய மொர்தெகாய்க்கு விரோதமாக எழும்பியிருக்கிறான், அவனை தூக்கிலே போட வேண்டும் என்று இருக்கிறான் என்று சொல்லி எடுத்து அந்த ராஜஸ்திரியாகிய எஸ்தர் சொன்ன பொழுது ராஜா கேட்டு அந்த இடத்திலே பாருங்க மொர்தெகாயை கனப்படுத்தி, மொர்தெகாய்க்காக அமைக்கப்பட்ட 50 முழம் உயரமான தூக்கு மேடையிலே ஆமானை தூக்கி போட்டாங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம யாரை கனப்படுத்துறோம் அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தரை கனப்படுத்தினா கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். நீதிமொழிகள் 27:18 பாருங்க. நீதிமொழிகள் 27:18 சொல்லுகிறது, அத்திமரத்தை காக்கிறவன்
அதன் கனியை புசிப்பான். அத்திமரத்தை காக்கிறவன் அது கனியை புசிப்பான். எஜமானை காக்கிறவன் கனமடைவான். அத்திமரத்தை காக்கிறவன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். பாருங்க, தன் எஜமானாகிய ராஜாவை காத்த மொர்தெகாய் கனப்பெற்றான். தன் எஜமானாகிய ராஜாவை காப்பாற்றின மொர்தெகாய் கனம் பெற்றான். கனஈன பண்ணினவனாகிய ஆமான் தூக்கிலே போடப்பட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரை கனப்படுத்தவளை ஆண்டவர் கனப்படுத்த விரும்புகிறார். என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை கனப்படுத்தினீங்கனாக்கா ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். நீங்க ஆண்டவரை கனவீனப்படுத்தினாக்கா நீங்களும் கனவீனப்படுவீங்க. ஆமென். யோசுவா புத்தகத்தில் 6:27 பார்க்கிறோம். யோசுவா தேவனை கனப்படுத்தினான், அவன் கீர்த்தி தேசமெங்கும் பரவிட்டான். தேசமெங்கும் கனம் பெற்றவனாக யோசுவா காணப்பட்டான். 2 சாமுவேல் 8:13 பார்க்கிறோம். தாவீதின் கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. எப்படி? ஏன்னா கர்த்தரை முக்கியத்துவம் படுத்த, கர்த்தரை கனப்படுத்துகிறவன் தாவீது. யோசுவா கர்த்தரை கனப்படுத்துகிறவர்கள். நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரை சேவிப்போம். யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள்ளுவனாக காணப்பட்டான் யோசுவா. தாவீதை குறித்து பார்க்கும்பொழுது தாவீதை குறித்து சொல்ல வேண்டியது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயிலே பாடியே இருக்கிறாயா தாவீது. அதான் கனம் பெற்றான். அல்லேலூயா. ஆமா, 2 சாமுவேல் 8:13 தாவீது கனம் பெற்றான். 1 நாளாகும் 14:17 கனம் பெற்றான் தாவீது. நீங்கள் நானும் கனம் பெற வேண்டும் என்று சொன்னா அவன் தேவனை கனப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு என்ன மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். காலையில் எழுந்ததும் கர்த்தரை துதிக்கணும். அவன் அதான் கனப்பட்டது, கர்த்தரை ஆராதிப்பது. ராஜாவாகிய தாவீதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. காலையில் எழுந்த நாட்டை காப்பாற்றணும், வீட்டை காப்பாற்றணும், குடும்பத்தை காப்பாற்றணும், எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது. ஆனால் அதை விட கடமை என்ன தெரியுமா? முதல்ல கர்த்தரை கனப்படுத்தணும். ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை கனப்படுத்தினா உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தருக்குரிய கனத்தை கர்த்தர் கொடுக்கணும். நீதிமொழிகள் 29:23 பாருங்க. 29:23 சொல்லுகிறது, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். ஆமென். மனுஷனுடைய அகந்தையான பேச்சு, அகந்தையான நடக்க, என்னால் எல்லாம் செய்ய முடியும், என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, அகந்தை அது கனஈன பண்ணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். தாழ்மையா போயிட்டு ஆமென், தவறே செய்யலாம் கூட, என்னை மன்னிச்சுங்க சார், நான் ஏதாவது தவறு பண்ணதை என்னை மன்னிச்சுங்க, என்னை ஒப்பு கொடுக்குறேன் சார். ஆமென். உன் சகோதரனை பார்த்து, உன் சகோதரியை பார்த்து, உன் நண்பனை பார்த்து, உன் அயலாளை பார்த்து மன்னிப்பு கேட்கும்போது, தாழ்மை தரிக்கும் பொழுது தாழ்மை உள்ளவனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு, தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆமென். தன்னை தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு யோசிங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்த விரும்புகிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கும்படி, ஆண்டவர் நம்மை கனப்படுத்தும்படி எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே நான் உங்களை கனப்படுத்த விரும்புகிறேன், என்னை கனப்படுத்துங்கப்பா. நான் கனவீனம் அடையக்கூடாது. வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஒருவேளை கனவீனம் அடைந்திருக்கலாம்.
அல்லது குடும்பத்தில் நீங்கள் கனவீனம் அடைந்திருக்கலாம். ஆமென். பாருங்க, மொர்தெகாயை கனப்படுத்தின தேவன் உங்களை கனப்படுத்துவார். எஸ்தர் ராஜ சமூகத்தில் போய் நின்றார், உபவாசித்தா, ஜெபம் பண்ணினா, தேவ சமூகத்தை தேடினா, ராஜா சமூகத்தில் போய் நின்னா, கனம் பெற்றா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் தோல்வியா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், குழப்பமா இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் போய் உபவாசித்து உட்காருங்க. ஒன்றும் செய்யாதீங்க. கர்த்தர் உங்களை விடுதலையா ஆக்குவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்க மேன்மையடைவீங்க, கனப்படுத்தப்படுவீங்க. உங்கள் சத்துருவை கர்த்தர் தூக்கிலிடுவார். நீங்க விடுவிக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ராஜாவால நீங்க கனப்படுத்தப்படுவீங்க. மொர்தெகாய் கனப்படுத்தப்பட்டார். எஸ்தரின் வார்த்தையில் அதிகாரம் பெற்றால் உங்களை என்னை அப்படி அதிகாரம் உள்ளவர்களாய், கனம் பெற்றவர்களாய் கர்த்தர் உயர்த்துவார். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கனப்படுத்துவீராக. உங்க நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. ஒரு பாடலை பாடும் பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். பாடுவோம். கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போகவில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் போதெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உடைய பிள்ளைகள் கனத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியர் யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் கனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கட்டும். அப்பா, உடைய பிள்ளைகளுடைய கீர்த்தியும் புகழ்ச்சியும் கர்த்தர் கனத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் சமாதானம் என்னுடைய சதாகாலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு கூட காலையில் மாலையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.